உடல் உழைப்புக்கான ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி வீட்டு உபயோகப் பொருள் நல்ல சுத்தமான முறையில் நம்மளே மனநிறைவாக இதில் வந்து கேழ்வரகு அரைப்பாங்க, கம்பு அரைப்பாங்க, சோளம் அரைப்பாங்க. கேழ்வரகு கம்பெல்லாம் அரைச்சி காலையில் நம்ம டிஃபன் இட்லி சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதில் கம்பு கேழ்வரகு அரைச்சி கூழ் செய்து சாப்பிட்லாம். நைட்டில் களி கிண்டுவாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான உணவு. அதெல்லாம் மறந்துட்டோம். அந்த சாப்பாடை மறந்துட்டு பரோட்டா பூரி சாப்பிட்றோம், இட்லி தோசை சாப்பிட்றோம். அதை மறந்ததால இந்த இயந்திரத்தையும் மறந்துட்டோம். நம்ம திரும்பவும் இதை வந்து நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தாக்கா பழைய ஆரோக்கியத்தை நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா 100 வருஷம் வாழ்வாங்க, 98 வருஷம், ரொம்ப ஆரோக்கியமாக, முடி நரைக்காமல், பல் எதுவும் கொட்டாமல் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போது 35 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது, 40 வயசுலேயே சுகர் வருது, கொலஸ்ட்ரால் வருது, ஒபிசிட்டி ஆயிடும். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்ம இந்த நவீனமாக்கப்பட்ட அந்த ஒரு மெத்தடுக்குள்ளே போயிடுறோம். உண்மையாக நமக்கு என்ன தேவைன்னா உடல் உழைப்பு தான் தேவை. மேன் பவர் அதிகமாக வந்து நம்ம இது பண்ணிக்க மாட்டோம். எல்லாமே நவீனமாக்கும். மேனுவலா எதுவும் பண்ணாத, எல்லாமே வந்து மெஷின் கரண்ட் யூஸ் பண்ணி பண்றோம். இந்த இதை நம்ம உபயோகிச்சோம்னா நம்ம இடுப்பு இருக்குல்ல, ஹிப்பு ஷேப் இன்னைக்கு வந்து இதை பயன்படுத்தாம கொலஸ்ட்ரால்லாம் ஆக்சுவலி வந்து நம்ம இதை பயன்படுத்தும் போது நம்ம மாவும் அரைச்சிக்கலாம், நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிடலாம், நமக்கு வந்து வேலையும் செஞ்ச மாதிரி இருக்கும், செலவும் வந்து நம்ம கம்மி. இதை நம்ம பயன்படுத்தாம என்ன பண்றோம்னா ஜிம்முக்கு போறோம். ஜிம்முக்கு போய் என்ன பண்றோம்னா காசை கொடுத்து நம்ம உடலை வந்து தேவையற்ற கொழுப்பை குறைக்கிறோம். ஆனா இது வந்து கண்டினியூவா பண்றதால இது வாழ்க்கையில ஆயிடும். ஆனா ஜிம் வந்து வாழ்க்கையில ஆகாது. அதனால நம்ம திரும்பவும் இயற்கைக்கு மாறுவோம், இழந்த வாழ்வை திரும்பவும் மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம். கண்மணி செல்வகுமார்.